Hi friends, நான் தான் உங்கள் SRK மதன். ஸோ இப்போது நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டி காலனி 2. ஸோ இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நானும் என் ஒய்ஃபும் டிமாண்டி காலனி 1 பார்த்துட்டு சரி இது செகண்ட் போகும்னு பார்த்தோம். ஸோ படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படம் பார்க்காமே போயிருந்தாலும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த படத்தோட சின்ன சின்ன கிரெடிட்னஸும் அதில் போடுறாங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இவங்க யார் எப்படி இவங்க மிங்கிள் ஆகுறாங்க, எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு ஸ்பீடாக ஓடிடும், ரொம்ப ஸ்லோ லேக்காக இருக்காது. ஸோ எல்லாமே இன்ட்ரோவாக தான் இருக்கும். நீங்கள் டிமாண்டி காலனி அந்த டைட்டில் கார்டு வர்றதுலேருந்து உள்ளே வர வரைக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் எல்லாமே உங்கள் யார் என்னென்ன எப்படி இவங்க இதுக்குள்ளே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி போயிடும். அண்ட் இந்த படத்தை மோரோவர் நான் பார்க்கும்போது என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு படம் பார்த்துருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கோண விதிப்பாங்க. ஸோ ஒரு இதுக்குள்ளேயே நடந்துகிட்டே இருக்கும், ஒரு லைஃப் சைக்கிள்குள்ளே நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதையும் எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னொன்று டிமாண்டி காலனி ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை இன்னும் இன்க்ளூட் பண்ணி 2 பார்ட் 2 கொண்டு போகும்போது எந்த அளவுக்கு இவங்க யோசிச்சிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே அது வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது என்னடா இது இப்படி போகுது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் பெட்டராகவே இருந்துச்சு, சிஜிஆர் கூட எல்லாமே இருக்கட்டும் பெட்டராக இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு நிறைய பேர் சூசைட் பண்ணுறவங்க கட்டுவாங்க. ஸோ அது என்ன நமக்கு புரியவே புரியாது எடுத்த உடனே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போக தான் இவங்க யார் என்ன எப்படி அப்படின்னு புரியும் போது ஓரளவுக்கு நமக்கு மைண்டில் வந்துடும். ஆனால் நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது கண்டிப்பாக சில இடத்துல தூக்கம் வரும், லேக்காக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் நடந்த ஒரே சீன் தான் திருப்பி இங்கே வரும், அந்த டிவியில் ஒரு சீன் வரும். பட் என்ன அப்படின்னா நமக்கு பார்க்கும்போது என்னடா இது அந்த சீன் பார்த்தோன்னா ஓகே ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. அண்ட் இதோட பார்ட் 3யும் வரப்போகுது. ஸோ இந்த படம் மோரோவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நீங்கள் ஜாலியாக பார்த்துடலாம், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்கும், உங்களுக்கே கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற பார்க்கும்போது நமக்கே பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அண்ட் அருள்நிதியோட ஸ்கிரிப்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. பிரியா பவானி சங்கர் ஃபுல்லாகவே அவங்க தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அவங்க தான் வருவாங்க. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து டிமாண்டி காலனி 1 பார்த்துட்டு 2 போய் பார்க்கும்போது ஃபஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் ரொம்ப க்யூரியாசிட்டியாக போகும், செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா கொஞ்சம் பார்க்கலாம், கொஞ்சம் லேகும் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் வந்து 1 மணி நேரம் 50 மினிட்ஸ், இது வந்து 2 hours 26 minutes அப்படின்ற போது கொஞ்சம் இழுத்து லேகான மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், SRK Ministries சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.